வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 30/12/2025 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 5 மணிலிருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அற்புதமான நாட்டு மாடுங்க, உழவு மாடுங்க, வளர்ப்பு கன்று குட்டிங்க, கிடாரிங்க, பார்த்திங்கன்னா HF வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்று மாடுங்க எப்படி வந்திருக்கு, வியாபாரம் எப்படி போகுது, இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம். மல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு HF கிடாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பல்லு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு என்ன இது? பல்லு ரெண்டு பல்லு சனியாக இருக்கா? அப்படியே எத்தனை மாதம் சொல்லணும்? 9 மாதம். இப்போ தலைச்சுங்கண்ணா ஃபஸ்ட்டுங்கண்ணா எவ்வளோ 75. ஸோ பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுமாமல்லியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 9 மாதம் சென்னைங்க. ஸோ ரேட்டு 75,000 ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு HF கிடாரி கண்ணு. நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு HF இருக்குது பாருங்கள். சரியான சைஸுங்க மாடு, சென மாடு. இது எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஜி இது எந்த ஊர் மாடு? இவரு தான். எந்த ஊர் மாடு? ஏலருவி. ஸோ குணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சாது நல்ல சாதுங்க. ஸோ ஏலருவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு சென மாடு. சென இருக்காண்ணா? அப்படி எத்தனை மாதம்ண்ணா? 20 நாள் கண்ணு போட்டு. எத்தனாவது கண்ணா? இப்போ 3வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 120. ஸோ 120 சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு 20 நாள் இருக்குங்க கண்ணு மாட்டு போட. அப்படியே ஒரு ஜோடி பாருங்க, நல்லா ஒரு அருமையான ஒரு கிடாரிங்க. ஸோ இப்போ தான் கொண்டு வந்து இறக்குனாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி கிடாரிங்க. நாட்டு கிடாரி தரமாக இருக்குங்க கிடாரிங்க. ஸோ சிந்து மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு சவள நிறத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா எந்த ஊர் மாடு இது? சங்கம். பல்லுண்ணா இது? 6 பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 2வது கண்ணு. பால் அப்படியே எத்தனை? 10 லிட்டரு. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா கண்ணு? 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. இப்போ எத்தனை கண் இது? பொட்டுக்கண்ணா காலைமண்ணா? பொட்டுக்கண்ணு. ஸோ பொட்டை கண்ணுங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க, சிந்து மாடு. ஸோ கறவை ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா சொல்லியிருக்காங்க. சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு கிடாரிங்க ஒரு ஜோடி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு சவள புடையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கலரு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலர். ஸோ சூப்பரான ஒரு கிடாரிங்க, வளர்ப்பு கிடாரி. பல்லு போட்டு தானே என்னது? ஒன்று போட்டுருக்கு. ஒன்று அப்படியே ஊர் பேர் சொல்லலைண்ணா. ஊர் பேர் ஆண்டேப்பண்ணூர். ஸோ ஆண்டேப்பண்ணூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 1 பல்லு வச்சுருக்குங்க. ஸோ 1 இன்னும் பல்லு போடல. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கிடாரிங்க. நல்லா அருமையான ஒரு கிடாரிங்க.
ஜோடி பார்த்தீங்கன்னா 82 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். மேல போடுங்க மேல தாண்டிக்கோ விற்க முடியாது. எவ்வளவு வித்துறா விலை சொல்லி சொல்லு. கூதி பசங்க ஓட்ட மாடு வரணும்ன்றா சொல்றாரு. நான் வந்து 20 ரூபாய்க்கு மேல சொல்லு ஓடினு போன்ட்டு ஓடி பாரு ஓடி பாரு. ஒரு நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு. கண்குட்டி மேல போயிட்டா. ஸோ இந்த கன்று தான் அவர் பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே சொல்லின்னு இருக்காரு. சுற்றி வந்து ஏகப்பட்ட வேலை வாங்கிக்கிறது. ஸோ இங்கே ஒரு ஜோடி நம்ம சேகரன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ ரெண்டுமே உழவு மாடுங்க. நல்ல ஒரு அருமையான ஜோடி. ஸோ கலரும் நல்ல அருமையான ஒரு கலரு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஜோடி உழவு மாடுங்க. ஜதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு காரி போட செவலை பொட்டையில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி மற்றப்பள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. சரியான ஜோடி. நல்ல ஒரு தரமான ஜோடிங்க. ஸோ ரெண்டு பல்லுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ நம்ம காவலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம சேகர் அண்ணா. அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கறவை தான். நல்ல அருமையான பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு கறவை. ஸோ நல்ல செவ்வள நிற மாடுங்க. ஸோ மடினால நல்ல ஒரு பெரிய சைஸ் மடி. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க மாடு. அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? சங்கத்து மாடு. பல்லுண்ணா இது? பல்லு சரி. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? எத்தனை கண்ணு போட்டிருக்கு? நைட்டு போட்டது. எத்தனை லிட்டர்ண்ணா கரை வருது? 5 லிட்டர். சிந்து மாடா என்னென்ன மாடு இது? சிந்து மாடா? சிந்து மாடு. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா கண்ணு மாடு? 45. ஸோ சிந்து மாடு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 45,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. கிடாரி கண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு ஜெர்சி கிடாரி. நல்லா ஒரு காரி நிற கண்ணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் வளர்ப்பு கண்ணு. ஸோ நல்லா அருமையான கண். நேனா எந்த நேனா கண்ணு இது? எந்த ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்துருக்கீங்க? பொன்னேரி. பல்லு என்னண்ணா? பல்லு. ஓகே ஓகே. ஜெர்சி கண்ணா? ஜெர்சி. இன்னும் பல்லு போடுறது எத்தனை நாள் ஆகும்? 2 மாதம் போகும். எவ்வளோ சொல்லிக்குதுக்கு என்னண்ணா? 35. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காருங்க பல்லு வைக்க. ஸோ பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி கண்ணு பொன்னேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க. எல்லாமே ஜெர்சி குட்டிங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு குட்டிங்க. ஸோ இந்த வாரம் எத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த வாரம் எத்தனை வந்துக்கிறீங்க? 6 குட்டிங்க. எல்லாம் ஜெர்சி குட்டிங்களா? வேணா எத்தனை மாதம் குட்டிங்க? 6 மாதம். ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிதுண்ணா?
குட்டிக்கு தகுந்த மாதிரி சொல்லுது 25,000 சொல்லுது 20,000 ஓகே 12,000 10,000 அப்படி சொல்லுது. சார் ஃபோன் நம்பர் சொல்லிடலாம் 63 81 87 30 30 84 ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் வாங்கிட்டு தராருங்க அண்ணன். ஸோ நல்ல ஒரு ஜெர்சி குட்டி ஹெச்எஃப் குட்டி ஸோ எல்லாமே வாங்கி தராரு. ஸோ குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு செவல நிற கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள், காளை கண்ணு. எந்த ஒரு கண்ணா இது? 17. ஓகே. எத்தனை மாதம் கண்ணா? எத்தனை மாதம் கண்ணு? 5-6 மாதம். ஒரு 17,000 ரூபாய்க்கு கேட்டுன்னு இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு நாட்டு கண்ணு. ஸோ இங்கேயும் கண்ணும் மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை போட கடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு, சரியான கலருங்க. அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கலாம், எவ்வளோ விலை சொல்கிறாருன்ட்டு கேட்டு பார்க்கலாம், எத்தனை கன்று போட்டிருக்குன்ட்டு. நைனா எந்த ஊர் நைனா மாடு இது? எந்த ஊர் மாடு? இங்கே பக்கத்துலேயே வா. பல்லு நைனா இது? பல்லு சரியா? எத்தனை கன்று போட்டிருக்குது? எத்தனை கன்று போட்டிருக்குன்னு தெரியலிங்க. ஸோ இங்கே தான் லோக்கல்லேருந்து போட்டிருக்கு, எத்தனை வந்திருக்காங்க. அப்படியே மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பல்லு 6 பல்லு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பொட்டை மாடுங்க, ஸோ நாட்டு மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஏறு மாடுங்க. ஸோ அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு பல்லு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஒரு மாடு? சங்க மாடு. பல்லு என்ன? ஆவார். ஓகே. சென்னை எதானே இருக்கா? 3 மாதம் 1 மட்டும். ரெண்டுமே ஏறு ஓட்டுதுங்க. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 65. ஸோ சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 3 மாதம் செனை சொல்லியிருக்காரு. ஸோ ஜோடி 65,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க நாட்டு மாடு. ஸோ 2 நாட்டு மாடுங்க, கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க, நான் காட்டுறேன். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க, கண்ணு மாடுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு கொண்டு வந்திருக்காங்க. தலை எந்த ஒரு தலை மாடு இது? எந்த ஒரு தலை? பசுலி பல்லு தெரியலையா? பல்லு தெரியல. ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கன்றுங்க தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டிங்க. நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க. ஸோ நம்ம பசிலிக்குட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாட்டு மாடுங்க ரெண்டுமே நல்ல குணத்தில் இருக்குது. ஆனால் பல்லுனா இது பல்லு 4 பல்லு. ஓகே. சென்னை இருக்குதுண்ணா? எத்தனை மாதம்ண்ணா? 6 மாதம். ஸோ 4 பல்லு தானா? ஸோ 4 பல்லுங்க. ஸோ ஒரு 4 மாதம் சென்னை சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நம்ம பசிலிக்குட்டிலேருந்து. அதுக்கு தான் பாருங்க இது மாட்டி எவ்வளோ சொல்லிங்கண்ணா சதை? இது எவ்வளோ சொல்லியிருக்கு? 60 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசினே இருக்காங்க. ஸோ நல்லா ஹைட்டு சரியான ஹைட்டுங்க, ஒரு பிள்ளை போட கண்ணு.
ஸோ காளை கண்ணா. ஸோ காளை கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போவே நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஹைட்டு இருக்குது. இதுவும் நாட்டு மாடுங்க. கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்த்துருவோம். ஆனால் இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? நந்தகோட்டை. பல்லுண்ணா இது? பல்லு சரியா இருக்கு. எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? 3வது. புரியல. 2வது கண்ணு. ஸோ 2வது கண்ணு போட்டுருக்குங்க. ஸோ ஒரு நாட்டு மாடு. ஸோ நல்ல அற்புதமான ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட் எவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டு பார்ப்போம். எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி இது கண்ணு மாடும்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடும்? 35. ஸோ 35,000 சொல்லியிருக்காங்க கண்ணு மாடும். ஸோ 2வது ஈத்து தான் போட்டிருக்கு. ஸோ ஒரு நாட்டு மாடு வியாபாரம் பேசுகிறாங்க. நல்லா அருமையான ஒரு கறவை மாடு. ஸோ பல்லு 6 பல்லுங்க. ஸோ ஒரு நாட்டு பசுங்க. சந்தையிலே பார்த்தீங்கன்னா இந்த பசு தான் நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். நாட்டு மாடு. கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு. ஸோ 2மே வாங்கியிருக்காங்க. சரியான மாடுங்க. ஸோ உடம்பு, ஸோ கோபுரம் நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ விலை முடிஞ்சிருக்குங்க. இல்லை வேற வாங்குறதா ஓட்டான இறக்கலாம் பாரு. ஒரு நாட்டு பசுங்க நல்லா ஃபுல் சவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா தரமான ஒரு நாட்டு மாடுங்க. ஸோ உடம்பு கூட நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ அப்படியே பல்லு எவ்வளோ சொல்கிறாரு, சார் ரேட்டு எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு என்ன இது? அரைக்கடை. எத்தனை மாதம் இருக்குது சேனா? 9 மாதம் ஆயிடுச்சு. எத்தனாவது கண்ணு இது இப்போ வயிற்றில் இருக்குது? 3வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லிக்குது நேனா? எவ்வளோ சொல்லி? 37. ஸோ ஒரு 37,000 சொல்லியிருக்காங்க நாட்டு பசு. ஸோ ஒரு 9 மாதம் சென்னையில் இருக்குங்க. ஸோ இன்னும் 1 மாதம் இருக்குது கண்ணு போட. ஸோ ஒரு நாட்டு பசுங்க. ஸோ பல்லு கடை முளைப்புங்க. ஸோ அருமையான ஒரு நாட்டு பசுங்க. செவலை போட மாடு. இல்லை சென மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஒரு ஒயிட் பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏறு கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ உழவு கண்ணுங்க, நல்ல அருமையான ஒரு நாட்டு கண்ணுங்க. அங்கதான் ஒரு கழுவிட்டு வாங்கி ஃபோன் பண்ணுறேன், ஆளே வரல. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இன்னும் பல்லு போடலைங்க பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணு நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துன்னு வந்திருக்காரு, அவருடைய அப்பா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா அருமையான பல்லு வைக்காது ஜோடிங்க. எவ்வளோ வாங்கலாம் தலை, இது எவ்வளோண்ணா வாங்கலாம்? ஸோ இன்னும் பல்லு போடல. ஸோ அப்படியே மாடு பாருங்கள், நல்லா அருமையான ஒரு ஜோடி கண்ணுங்க. ஒரு 50 ரூபா 55 ரூபானா வாங்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. நாட்டு பசுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ உடம்பு ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது மாடு. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சுருப்பாக தான் இருக்குது. ஸோ சங்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாட்டு மாடு. பல்லுண்ணா இது? பல்லு அரை கிடையாது. அரை கிடையாது. எத்தனை கணக்கு போட்டிருக்கண்ணா இது? 3வது கணக்கு. அப்படியே பால் எத்தனை லிட்டர் வருது? பால் 2 ஒரு 6 லிட்டர். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? 60 ரூபா. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லணும். 63 79 26 58 31. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ போடும்போது அந்த நம்பருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாட்டு மாடு. ஸோ ஒரு 6 லிட்டருக்கு கறவை சொல்லியிருக்காங்க, 60,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பில்லோ கலர் மாதிரி நல்லா அற்புதமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 1 பல்லு போட்டிருக்குங்க, 1 பல்லு போடல. நல்ல சரியான ஜோடிங்க. ஸோ உடம்பு ஹைட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஏறு மாடு தான், சரியான ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 93,000 ரூபா கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க ரேட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நாட்டு காளை. நல்ல ஒரு இது எந்த ஊர் நம்ம மாடு? வேலூர். பல்லு 2 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35 வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு காளை. ஸோ 2 பல்லு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி தேவைப்பட்டால் இதுக்கு வாங்கி போடலாம். ஸோ நான் காண்டாக்ட் நம்பரு கேட்குறேன், நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜி அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். 63 69 0 9 78 43. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாந்துங்க. ஸோ 2மே பல்லு போடல. ஸோ ஜோடியை வாங்கியிருக்காரு. ஸோ ஜோடி வாங்கி கொண்டு போகிறாங்க. ஸோ 50,000க்கு முடிச்சிட்டாருங்க.
நாட்டு பசுங்க இது குனிச்சிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஒயிட் போட மாடு. நல்லா அருமையான ஒரு நாட்டு பசுங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லிக்குட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது 35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். கண்ணை மாடம் சூப்பரான மாடு. கன்றும் மாடும் 35,000 விலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கன்றுக்குட்டிங்க, பொட்டை கன்றுக்குட்டிங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நானே எந்த ஊர் மாடு இது? நான் எந்த ஊர் மாடு இது? மாங்கொப்பம். எத்தனை மாதம் கண்ணு என்ன இது? 1 வருஷம் கண்ணு. ஜோடி எவ்வளோ சொல்லிக்குது? 50. ஸோ மாங்குப்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா 1 வருஷம் கன்று சொல்லியிருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. நல்லா வளர்ப்பு கன்று குட்டிங்க. ஸோ ஒரு ஜெஸ்ஸி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ஒரு காரி நிற மாடு. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கலாம். வேணா எந்த ஊர் மாடு இது? புரியல? புதுப்பொங்கலம். பல்லு நேனா? பல்லு 2 பல்லு. எத்தனை கன்று போட்டிருக்க? ஃபஸ்ட்டு கன்று. எவ்வளோ சொல்லியிருக்கேன் நேனா? 45. கறவை இப்போ எவ்வளோ வரும்? 7 லிட்டர். ஓகே. ஸோ ஒரு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ புதுப்பொங்கலம் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாயனை வாங்கியிருக்காருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா காளை கண்ணுக்கு தான் வாங்கியிருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம். சரி, நல்லா அற்புதமான கண்ணுக்குட்டிங்க பாருங்கள். இதெல்லாம் பல்லு வைக்கல. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டியப்பனூர்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 1 பல்லு போட்டிருக்கு, 1 பல்லு போடலைங்க. ஸோ ஒரு ஃபைனலாக 68,000க்கு வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. தஞ்சாவூர் போதுங்க மாடு. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து மாடு வாங்கியிருக்காங்க. ஸோ நைட்டு கிளம்பி காலையில் வந்து வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. 2மே கிடாரிங்க, வளர்ப்புக்கு தான் கொண்டு போகிறாங்க.